Hello friends. Articles என்னங்கிறத போன ப்ரோக்ராம்ல நம்ம தெளிவா பார்த்தோம். ரெண்டு விதமான ஆர்டிகல்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து indefinite ஒன்னு, இன்னொன்னு definite னு சொன்னோம். முதல்ல indefinite இருக்கிறத பார்த்தலாம், அதுக்கு அப்புறம் definite போலாம். Today we are going to have a discussion on indefinite articles. Indefinite articles என்ன? ஓகே. இப்போ இந்த indefinite articlesல ரெண்டு இருக்கு. ஒன்னு a, இன்னொன்னு an. புரியுதா? இது நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் நடத்தாம இருக்க முடியாதுங்க. ஒரு சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதனால நான் என்ன செய்யறேன்னா இதை கொஞ்சம் விரிவா விளக்கமா நடத்திடுறேன். அதாவது ஒன்றும் இல்லைங்க, எந்த இடத்துல ஏ வரணும், எந்த இடத்துல ஆன் வரணும் பார்க்கலாமா? பொதுவாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல ஏதாங்க வரும், ஒரு சில இடங்கள்ல தான் ஆன் வரணும். அந்த ஒரு சில இடங்கள் என்னென்னு பார்த்துடலாம். அதாவது என்ன சொல்றோம், AEIOU இது 5 எழுத்தும் வவ்வல்ஸ்னு சொல்லுவோம். நல்ல தமிழ்ல இதுக்கு உயிர் எழுத்துன்னு பேரு. இந்த உயிர் எழுத்துக்களை ஏதேனும் ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு ஒரு வார்த்தை தொடங்கினால் அதற்கு முன்னால் ஆன் வர வேண்டும். இதுதான் ரூல். நான் சொல்றது புரியுதுங்களா? இதுல ஏதாவது ஒரு எழுத்தை முதல் எழுத்து கொண்டு தொடங்கினா ஆன் வரணும். அப்படி என்ன ஸ்கூல்ல நடத்த எக்ஸாம்பிள் அப்படியே நடத்தினா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும், மனசுல பதிஞ்சிடும், கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரியே கூட இருக்கும். ஸ்கூல்ல ஆப்பிள்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மாத்திக்கலாமே. இப்போ ஆக்டர்னு ஒரு வேர்டு போடுறேன். அப்ப நான் என்ன சொல்றேன், ஹீஸ் அன் ஆக்டர்னு சொல்றேன். இப்போ எதனால நான் ஆன் போட்டிருக்கேன்னா முதல் எழுத்து என்ன, ஏ, அதனால ஆக்டர் போட்டிருக்கேன். ஆச்சுங்களா? அடுத்து பாருங்க, அன் எலிஃபன்ட்னு எழுதுறேன். அப்படிமா ஈ வந்திருக்கா எலிஃபண்ட்டுக்கு? சரி. அண்ட் ஐஸ்கிரீம்னு எழுதுறேன். இது என்னது, ஐ வந்திருக்கா? வெரி குட். சரி. அண்ட் ஆரஞ்சு. இப்போ ஓ வந்திருக்கா, அதனால ஆன் ஆரஞ்சு எதுன்னா சரி. அண்ட் அம்ப்ரெல்லா, AMBRELLA, அண்ட் அம்ப்ரெல்லா. யூ வந்திருக்கா? சரி. அப்ப என்ன சொல்றோம், AEIOU இதில் ஏதேனும் ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு ஒரு வார்த்தை தொடங்கினால் அதற்கு முன்னால் ஆன் வர வேண்டும். ரூல் புரியுதா? மெதுவா எழுதிங்க, அவசரம் இல்லை. AEIOU என்ற 5 எழுத்துகளில் ஏதேனும் ஒரு எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு ஒரு வார்த்தை தொடங்கினால் அதற்கு முன்னால் ஆன் வர வேண்டும். புரியுதா? சரி. சீக்கிரம் எழுதிங்க. ஆனால் ஒன்னே ஒரு விஷயத்தை கவனிக்கணும். AEIOU முதல் எழுத்தாக கொண்டு தொடங்கினால் நீங்கள் ஆன் போட வேண்டும் என்று சொன்னீர்களேன்னு சொல்லி எங்கேயாவது AEIOU வந்து ஆன் போடலாமான்னு பார்க்க கூடாது. ரெண்டாவது ரூல் ஒன்று இருக்கு. இது முதல் ரூல். ரெண்டாவது ரூலை மேலே எழுதுறேன். எப்பவுமே அவசரப்படாதீங்க. இது என்ன பண்ணுங்கன்னா, இந்த ரெண்டாவது ரூல் என்னன்னு கேட்டா இதோடைய உச்சரிப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். உச்சரிப்பு புரியுங்களா? இப்ப AEIOU வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நான் தனியாக எழுதுறேன். ஒன்னு AEIOUங்களா, ரெண்டாவது உச்சரிப்பா, இப்ப நான் வந்து ஒரு வார்த்தை எழுதணும். என்னன்னா நான் வந்து அந்த வார்த்தையை எழுதிடுறேன். நீங்க ஏ வருமா ஆன் வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. யூனியன் என்ன போடலாம், ஏவா ஆனா? என்ன சார் கேள்வி இது? இப்ப தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, AEIOU வந்தா ஆன் போடணும். இங்க யூ போட்டிருக்கீங்க, அதுக்கு ஆன் தானே போட்டிருக்கீங்க, அதனால ஆன் போட்டுடலாமா? கொஞ்சம் அவசரப்படாதீங்கன்னு சொன்னதான். ஏன்னு கேட்டா இந்த AEIOU என்ற 5 எழுத்துக்களை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த ஏ அல்லது ஆன் என்பது தீர்மானிக்கப்படுவதில்லை. அதற்கு இன்னொரு ரூலும் உண்டு. அந்த ரூலை கொஞ்சம் நிறைய திரும்ப திரும்ப சொல்றேன், கொஞ்சம் கவனமா கேளுங்க. இப்ப பாருங்க, இந்த இடத்துல AEIOUக்காக மட்டும் ஆன் போடல, இதோட உச்சரிப்புக்காக போடுறோம். அதான் உச்சரிப்புன்னு சொல்லியிருக்கேன். என்ன உச்சரிப்பு? இனிமேல் எந்த ஒரு ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும்
அதை உச்சரித்து பாருங்கள். அப்படி நீங்கள் உச்சரிக்கும் போது உங்களுடைய உச்சரிப்பின் முதல் எழுத்து தமிழ் உயிரெழுத்தாக இருந்தால் ஆன் போடுங்கள். யார்கிட்டயும் போயிட்டு ஏ போடலாமா ஆன் போடலாமா இனிமேல் யார்த்தையும் கன்சல்ட் பண்ணுவீங்க. இதோடைய உச்சரிப்பு தமிழ் உயிரெழுத்து வரதான் பாருங்க. ஆக்டர்ங்கிறத முதல் எழுத்து என்னது? ஆமா. எலிஃபண்ட் முதல் எழுத்து என்ன? ஏ. ஐஸ்கிரீம் முதல் எழுத்து என்ன? ஐ. இல்ல எப்படி உச்சரிக்கணும்? எலிஃபண்ட்டுக்கு ஏ தானே, எலிஃபண்ட் தானே, ஏ தானே முதல் எழுத்து. ஐஸ்கிரீம் கை தானே, ஆரஞ்சு அம்ப்ரெல்லா யூனியன். சொல்லுங்க. இந்த இடத்துல யூ என்பது ஆ என்று உச்சரிக்கப்பட்டிருக்கா இல்லையா? ஆமா. இந்த இடத்துல யூ என்பது யூ என்றே உச்சரிக்கப்படுகிறது. யூ என்பது உயிரெழுத்தா? இல்லையே. அதனாலதான் ஏ வரும். புரிஞ்ச மாதிரி இருக்கா புரியாத மாதிரி இருக்கா? சுமாரா புரியுதா? இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? எந்த ஆங்கில வார்த்தையாக இருந்தாலும் ஏஇஐஓயு முதல் ரூல் எடுத்துங்க, வேண்டாம் நான் சொல்லல. ரெண்டாவது ரூல், முக்கியமான ரூல் என்னன்னு கேட்டா, ஏஇஐஓக்காக மட்டும் ஆன் போட்டுறாதீங்க. அவசரப்படாம அதை உச்சரிச்சு பாருங்க. அதை உச்சரித்து பாருங்கள். உச்சரிக்கும் போது உங்களுடைய அந்த ஆங்கில வார்த்தையினுடைய உச்சரிப்பு முதல்ல நீங்க உச்சரிச்சு தமிழ்ல எழுதுறீங்கன்னு வச்சுங்க. எழுதும்போது தமிழ் உயிரெழுத்து கொண்டு வந்து எழுதினீங்கன்னா, ஆக்டருக்கு முதல் எழுத்து ஆ தானே, எலிஃபண்ட் ஏ தானே, ஐஸ்கிரீம் ஐ தானே, ஆரஞ்சு ஆ, அம்ப்ரெல்லா அ, இது என்னது? யூனியன் யூ என்று உச்சரிக்கப்படுகிறது. இது உயிரெழுத்து அல்ல, அதனால் ஏ போடுகிறோம். உயிரெழுத்தாக இருந்தால் தான் ஆன் வரும். சுமாரா புரிஞ்சிருக்க? ஆனா ஒண்ணு, உச்சரிப்பை வைத்து தீர்மானிக்கிறேன். உச்சரிப்பு சரியா இருக்கணுமா இல்லையா? உச்சரிப்பு கொஞ்சம் மாறி போச்சுன்னா அதுவும் மாறிடும். அதனால எந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறதுங்கிறத பத்தி நம்ம அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ஓகே.